Hi, hello and welcome to Bharat Tech Max. நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து 15,000 ருபீஸ்க்குள்ளே எந்தெந்த மொபைல்ஸ்லாம் வாங்கினா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அதுக்கான செப்பரேட் வீடியோ நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் அந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு படி கீழே போய் 10,000 ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே எந்தெந்த மொபைல்ஸ்லாம் நம்ம வாங்கினா ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனே கிடைச்சிடும். இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நேம் பார்த்தீங்கன்னா ASUS ZENFONE Max Pro M1. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து 8,000. ரீசெண்டாக வந்து ASUS அவங்களுடைய M2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணதுனால M1ஓட ப்ரைஸிங் வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த 8,000 ருபீஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன மெயினான ஃபீச்சர்ஸ் இந்த மொபைலில் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த 8,000 ருபீஸ் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் இருக்குது, 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்குது, அண்ட் இதில் வந்து Snapdragon 636 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது Redmi Note 5 Proவில் கொடுத்த அதே ப்ராசஸர் தான். அண்ட் இந்த மொபைல் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த மொபைல் வந்து எனக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வேணும் அண்ட் ஒரு ஆவரேஜான கேமரா குவாலிட்டி அண்ட் ஒரு ஆவரேஜான கேமிங் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஈவன் வந்து இந்த மொபைலில் PUBG கூட மீடியம் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நேம் பார்த்தீங்கன்னா REALME 3 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 9,000. 10,000 ருபீஸ் ப்ரைஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி மொபைல் வேணும்னா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கேமரா குவாலிட்டி தவிர இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் இருக்குது, 4230 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்குது. இதில் வந்து என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Helio P70 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் அன்லாக்கும் இந்த மொபைலில் இருக்குது. அண்ட் இந்த மொபைலோட பேக் சைடில் வந்து ஒரு நல்ல டிசைன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பெரிய டிஸ்பிளேவும் கிடைக்குது. இதில் வந்து 6.3 inch கொண்ட ஒரு டியூடாக் நாச் டிஸ்பிளே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நேம் பார்த்தீங்கன்னா ASUS ZENFONE Max Pro M2. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000. இந்த 10,000 ருபீஸ் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு 3GB RAM அண்ட் 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கரண்ட்டாக இப்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து Snapdragon 660 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு கேமிங் ப்ராசஸர். PUBG அது மாதிரி நல்ல இன்டென்சிவான கேம் வந்து இதில் நீங்கள் ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். கேமிங் தவிர இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்குது. பின்னாடி ஒரு நல்ல டிசைன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Redmi Note 7 ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து 10,000. இந்த 10,000 ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB ஸ்டோரேஜ், 6 inch டிஸ்பிளே, 12 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, அதோட 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங் அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 4000 mAh பேட்டரி. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாரெல்லாம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பின்னாடி வந்து கிளாஸ் ஃபினிஷில் ஒரு நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் ஃபோன். இதில் வந்து Snapdragon 660 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கும் நீங்கள் இதில் ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல டிசைன், ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Samsung Galaxy M20. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து 10,990. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸும் நான் ஆல்ரெடி சொன்ன ASUS ZENFONE Max Pro M1 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். பட் இருந்தாலும் எனக்கு சாம்சங் பிராண்ட்லேருந்து தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயினான ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.3 inch ஃபுல் வியூ டிஸ்பிளே இருக்குது. இதில் 5000 mAh கொண்ட பெரிய பேட்டரி இருக்குது அண்ட் ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி அண்ட் ஆவரேஜான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இந்த மொபைலில் கிடைக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரெட்மி கோ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து 4,500. பேசிக் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மாறுறவங்களும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு அதிகமாக காசு ஸ்பெண்ட் பண்ணாதவங்களுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 1GB RAM அண்ட் 8GB ஸ்டோரேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் டியூவல் சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் கோ அப்படின்ற சாஃப்ட்வேரால் ரன் ஆகுது. ஸோ இதில் 1GB RAM இருக்கிறதுனால இந்த ஆண்ட்ராய்ட் கோ அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து இந்த ஃபோனை உங்களுக்கு ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் 10,000 rupees ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நீங்கள் வாங்கினா ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாருன்னா ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா அது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பாரத் டெக் மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.